ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/5/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள், சனி மகா பிரதோஷம். உலக நியாயமான வர்த்தக தினம், உலக வலசை போதல் தினம், உலக செஞ்சொரும பல்லுறுப்பு தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:30 8:30, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம், காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம், பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ராகு காலம் யமகண்டம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுபகாரிய நிகழ்ச்சிகள். மற்றபடி சப்போஸ் கிளம்பணும், வேறு வழி இல்லை, ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை நான் 9 மணிக்கு கிளம்ப மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு இன்டர்வியூக்கு போகணும். கண்டிப்பாக 1 ஹவர் ட்ராவல், இல்லைன்னா 45 மினிட்ஸ் ட்ராவல்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகருக்கு ஒரு ₹1 பைசா வச்சுட்டு அருகம்புல் இருந்தேன்னா மேலே சுவாமிக்கு கொடுத்துட்டு அப்படி கிளம்புங்க. அற்புதமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6லேருந்து 7:30, சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம் இருப்பு 41 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு, கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:47 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:35 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று மாலை 6:47 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:45 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இந்த சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் அதெல்லாம் கண்டிப்பாக விலகும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய தர்மகாரகர் சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி சொல்லி ஒரு 27 தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. சனி பகவான் காயத்ரி உங்களுக்கு தெரியும். சரியா? ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகே தன்னோ மந்த பிரச்சோத்யாத் 27 தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், சங்கடங்கள் குறையும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குறைகள்லாம் குறைஞ்சி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னாலே இந்த சனிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் இன்றைக்கி மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம், சனிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பகவான் சிவபெருமான் ஆயுளுக்கு அதிபதி என்ன, அதனால தான் சனீஸ்வர பகவான் அவர்கிட்ட போயிட்டு இந்த சாதாரணமாக சனி பகவானாக இருந்தார். அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கி சனீஸ்வர பகவான் அப்படின்னு பேர் வச்சது அதான். அதனால சிவபெருமான வழிபாடு பண்ண நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும், முக்கியமாக நம்ம புத்தி விருத்தி அடையும். புத்தி நன்னா இருந்தால் தான். சரியா? அதேமாரி ஆயுளும் விருத்தி அடையும். அதனால் இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முதல்ல நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். எல்லாரும் நிறைய பேர் பண்ண கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அதை கட்டி முத்தம் கொடுத்துண்டு அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். பிரார்த்தனையை நம்ம மனசார அப்படி கிட்டக்க போய் நந்தீஸ்வரர்கிட்ட சொல்லிட்டாலே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே கொண்டு போய் பார்வதி பரமேஸ்வரர்கிட்ட சேர்த்துருவார், சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்த்துருவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக கொண்டு போய் 2 அருகம்புல் கொண்டு நந்தீஸ்வரருக்கு மேலே அப்படி போட்டுட்டு இல்லை காலில் போட்டுட்டு நந்தீஸ்வரர்கிட்ட உங்களோட ஆக்ஞையெல்லாம் சொல்லுங்க, உங்களோட பிரார்த்தனையெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக அது உங்கள் சிவபெருமான் இதுக்கு போயிடும். சிவபெருமான் இதில் காதுக்கு போனாலே உங்களோட குறைகள்லாம் தீர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் இன்றைக்கி மகாபிரதோஷம். கண்டிப்பாக உங்களால் முடிந்த என்ன திரவியம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அபிஷேகத்துக்கோ ஆராதனைக்கோ கொடுக்கறது ரொம்ப விசேஷம். புஷ்பம் வாங்கி கொடுங்க, பூ வாங்கி கொடுங்க. இல்லையா? அபிஷேகத்துக்கு திரவியங்கள் தேன், பால், ஏகப்பட்டது இருக்குது, இளநீர் எல்லவோ இருக்குது, சந்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு
உங்களால் யதாசக்தி யதாகரண்யம் உங்களால் என்ன முடியுறதோ அதை வாங்கி கொடுங்க. அதேமாரி இன்றைக்கி காப்பரிசி ரொம்ப விசேஷம். நந்தீஸ்வரருக்கும் ரொம்ப பிடிச்சது காப்பரிசி. அதனால் கண்டிப்பாக பெரிய பெரிய சிவன் கோயில், எல்லா சிவன் கோயில்லையுமே நைவேத்தியம் பண்ணி கொடுப்பா. யாராவது நிறைய பேர் வேண்டிட்டு கூட கொடுப்பா. நீங்கள் கூட வேண்டிட்டு கொடுக்கலாம். காப்பரிசி ரொம்ப விசேஷம். ஏன்னா இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்மளை காக்கும். அதனால தான் காப்பு அரிசி அப்படியே அதை இது பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போகிறேன். முதல்ல நந்தீஸ்வரர், அடுத்து பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று அருமையாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் அதே 6ஆம் இடத்துல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கார். சாயந்தரம் அவர் ராசி மாறி அப்படியே டிரான்சிட் ஆகிறார். எங்கே 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கலகலப்பு அதிகமாகும். காலையிலேருந்து சாயந்தரம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருப்பேன். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வாகன பழுது ஏற்படலாம். அதனால் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? படிக்கிற குழந்தைகளாம் நல்லா படிக்கணும். கவனமாக படிக்கணும். அப்போ தான் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஜாக்கரி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். இன்னைக்கு காலையில் சந்திர பகவான் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே டிரான்சிட் ஆகி அவங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடி தூள் கலப்புவீங்க. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. சரியா? அதேமாரி அக்கம் பக்கத்தினர்கிட்ட அனாவசியமாக சண்டை வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி சூப்பரான நாள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். இன்னைக்கு காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே டிரான்சிட் ஆகி உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இன்றைக்கி அக்கம் பக்கத்தினரோட உங்களுக்கு அனுசரித்து நடந்துப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உதவின்னு போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி அதேமாரி இன்றைக்கி கணவன் மனைவிக்கிட்ட ரொம்ப ஜோரான சந்தோஷம் இருக்கிறதுனால ஜாலியாக வெளியில் எங்களுக்கு போய் சென்று சுற்றி வருவீர்கள். இன்றைக்கி எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாமாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி அது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனதைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடமாகிய
சகாயஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கி தைரியத்தோடு எடுப்பீங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நான் ரொம்ப பரபரப்பாக இருப்பேன். அத்தனை வேலைகளையும் அற்புதமாக இழுத்து போட்டு செஞ்சுருவீங்க. அதனாலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன குழப்பம் கூட இருக்காது. எப்பவும் போல் ஆஸ் இட் இஸ் பாயிண்ட் இருக்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் நன்னா படிப்பில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நன்னா கூர்ந்து படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் தனபாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தருவார். வருமானம் வந்தாலே தைரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு இந்த சந்திர பகவான் சாயந்தரம் டிரான்சிட் ஆகிறார். அற்புதமான ஒரு சந்தோஷம், தைரியம் கிடைக்கும். அதேமாரி இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அதேமாரி சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க விடுவோம் பைரவர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நிறைந்த நாள். வீண் அலைச்சலே இல்லைங்க. இன்னைக்கு ஆதாயமான அலைச்சல் தான், தாராளமாக போங்க. சரியா? இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு ஆதாயம் கொண்டு வந்துடும். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் தான் சாயந்தரம் டிரான்சிட் ஆகி உங்களோட இந்த தனபாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ வருமானம் வந்து சேரும். இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லாத நாள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் நன்னா கூர்ந்து படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் சிறிய அலைச்சலும் நிறைந்த நாள். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானத்தில் விருப்பஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கார். குரு பகவானின் பார்வையை பெற்று சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்ம ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். கொஞ்சம் உடலில் கொஞ்சம் சோர்வு அசதி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக ஜிம்கான சந்தோஷமாக இருங்கோ. இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி எல்லாம் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அற்புதமான முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் உங்களோட லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பறவை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிடுறாரு. அயனசயன மோட்சஸ்தானம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்கலாம் சாயந்தரத்துக்கு மேலே. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் வருமானம் வரும். சில பேருக்கு இரட்டிப்பு வருமானம் வந்து சேரும். கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பரபரப்பா இருப்பேள், சுறுசுறுப்பா இருப்பேள். அதே சமயம் இந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சாயந்தரம் அது அப்படி டிரான்சிட் ஆகிறார். அதனாலே உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதேபோல் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்றார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களுடைய ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார். ஸோ இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சாயந்தரம். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு பொறுப்பாக சிறப்பாக செய்வீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. உங்கள் பையில அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில சந்திர பகவான் உங்கள் அஷ்டமராசியில் சந்திராஷ்டமமாக தொடர்றார் சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறார். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடம்புக்கு தேவையில்லாத ஒரு உணவு வகைகள் எல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். ஏன்னா காலையில சந்திர பகவான் உங்களோட களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் அவரே ராசி மாதிரி சாயந்தரம் எங்கே வர்றாருன்னா உங்களோட அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆயிடுறார். அதனால் சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அது சந்தோஷமாக இருங்க. சரியா? அதுக்காக சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உடம்பு தான் நன்னா இருக்கணும். சரியா? மற்றபடி எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு சரியாக செய்யலைன்னா கூட நாளை செஞ்சிடலாம். ஆனால் உடம்பு கட்டு போயிடுதுன்னா மறுபடியும் டாக்டர் ஃபீஸ் அது இதெல்லாம் போயிடும். சரியா? உடம்பை கவனிச்சுக்கோங்க. மற்றபடி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல செய்தியெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படுவதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. படிக்கிற குழந்தைகளை இன்னைக்கு சூப்பராக படிப்பீங்க. இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமா இருக்க, திதிப்பா இருக்க. இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.